வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது மன அழுத்த மேலாண்மை என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை நாம் சிந்திக்கலாம். மனம் இதமாக வைத்துக் கொள்பவன் மனிதன் என்று கூறுகிறார். மனம் செய்யும் வாணிபமே வாழ்க்கை என்று கூறப்படுகிறது. மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். மனதை உயர்த்தினால் மட்டில்லா மகிழ்ச்சியே, மனமதை தாழ்த்திட துன்பத்தின் நிகழ்ச்சியே என்று குரு கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். இந்த மனதை ஒரு முனையாகவும் மறுமுனை இறைவனாகவும் இருப்பதனாலே இந்த மனதை நாம் சரியாக வைத்துக்கொள்ள அந்த மன அழுத்த மேலாண்மை என்ற தலைப்பிலே இப்பாடத்தை குரு அவர்கள் நமக்கு கொடுக்கிறார். மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு. மனதினுடைய ஒரு தனிப்பட்ட சிறப்பு இயக்கம் எண்ணமாக மலர்கிறது. ஆக மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பாக இருப்பதனாலே இந்த மனதை நாம் மேலாண்மையாக உயர்வு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குரு அவர்கள் வலியுறுத்துகிறார். இந்த மனம்தான் புலன் வழியாக உணர்ச்சி வயப்பட்டு அனைத்து செயல்பாடுகளையும் நமக்கு தந்து நம்முள் தீவினையை சேர்ப்பது இந்த மனமாக இருக்கிறது. இது கள்ள புலன்களாக அறிவை எல்லை கட்டிவிட்டு செயலாக்கம் செய்து அந்த புலன் வழியாக அந்த திருட்டுத்தனத்தில் இருப்பதை நம்முடைய குரு ஞானேந்திரியங்களாக இந்த பஞ்சேந்திரியத்தை ஞானேந்திரியங்களாக மாற்றக்கூடியதும் இந்த மனம்தான். அகத்தவம் ஏற்று 5 புலன்கள் மீது நாம் தவம் இயற்றும் போது இந்த புலன்களையே தெய்வீகத்தன்மையாக மாற்ற முடியும் என்பதை உணர்ந்த குரு நமக்கு இத்தவத்தை அளிக்கிறார். ஆக மனம் என்பது நமக்கு புலன் வழியாக இயங்குவதோடு மட்டுமல்ல, அந்த இறைவனை உணர்வதற்கான ஒரு கருவியாக நம்மிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மனம்தான் ஒரு மனிதனுக்கு மட்டில்லா மகிழ்ச்சியை, அந்த பேரின்பத்தை அளிப்பதாக இருக்கிறது. ஆக புறவுலகில் இந்த உடலில் எல்லை கட்டிக்கொண்டு இயங்குவதாக இந்த மனதை நாம் செலுத்தி கொண்டு இருக்கும்போது உணர்ச்சி வேகத்தில் நமக்கு துன்பங்கள் வருகிறது. உடல் தாண்டி பயணிப்பதாக குருவை பற்றி கொண்டு அகத்தவம் எடுத்து ஆழ்மன தியானமாக நாம் செல்லும்போது இந்த மனமே அந்த இறைவனை நமக்கு உள் உணர்வாக ஆக்குவதாக இருக்கிறது. ஆக மனதை யாரெல்லாம் மேலாண்மை செய்து உயர்வு செய்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பேரின்பம் பேரானந்தம் கிடைக்கும் என்பதை கூறுகிறார். ஆக மனம் நம்மிடம் இயங்கும் போது புறவுலகை ரசிப்பதும் துய்ப்பதுமாக இருக்கும்போது இன்பம் துன்பம் மட்டும் நாம் உணர்வதாக இருக்கிறது. ஆக உடலுடைய அந்த எல்லை கட்டி இயங்கும் அறிவை பயணிக்கச் செய்து குருவினுடைய தவ வலிமையாலும் இறையாற்றல் கருணையாலும் நாம் தவங்களை எடுத்துக்கொண்டு செய்து இந்த மனதை தனது மூலமான உயிரில் உணரச் செய்து
அந்த உயிரும் மனமும் ஒன்றுதான் என்று உணர்ந்தபோது அது அறிவில் பயணிப்பதாக துரியத்தில் நமக்கு தவம் தரும்போது, யாரெல்லாம் துரியத்தில் நீடித்து நிலைத்து தவம் இயற்றுகிறார்களோ அவர்களுக்கு துரியாதீதம் பிடிபடும் என்று இறைவனை உணரும் அந்த சிறப்பு தவத்தை நமக்கு குரு அவர்கள் அளிக்கிறார். இவ்வாறு உடல் தாண்டி பயணிக்கும் அந்த தவம் இரண்டாம் நிலை அகத்தாய்வில் நமக்கு சிறப்பு தவமாக அளிக்கப்படுகிறது. அத்தவத்தை எடுத்துக்கொண்ட போது இந்த மனம் உயிரை பற்றி கொண்டு அறிவார்த்தமாக அகத்தவம் ஏற்று அந்த இறை நோக்கி பயணிக்கும் போது துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் என்று வழிபாதையை அமைத்து கொண்டு பேரியக்க களத்தில் பயணிக்கும் போது நமக்கு அமைதி வருகிறது. அதையும் தாண்டி சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய இறைவனில் சென்று நாம் தவமியற்றும் போது நமக்கு பேரின்பம், பேரானந்தம், வீடு வேறு, சமாதி நிலை, முக்தி, மோட்சம் என்பதாக நாம் இறைவனை உணர்வதற்கான கருவியாகவும் இதே மனம்தான் செயல்படுகிறது. ஆக இந்த மனதை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லி உருவ மையத்தில் நமக்கு இயக்கத்தை ஏற்படுத்தும் போது அந்த குரு நம்முடைய இறை உணர்வு குண்டலினி சக்தியை எழுச்சி பெறச் செய்து உருவ மையத்தில் அதை உணர்வாக உணர்த்தும் போது ஓர்மை நிலை சித்தியாகிறது. 5 புலன்களையும் ஒரே இடத்தில் கவனிப்பதாக, மாஸ்டர் கிராண்டாகி பிட்யூட்டரியில் உணர்வதாக நம்மை மாற்றுகிறார் குரு. அப்பொழுது சீர்மை நிலை ஏற்படுகிறது. உடல் முழுவதும் இருக்கக்கூடிய செல்கள் அத்தனையும் ஆன்மீகம் நோக்கி பயணிப்பதாக அந்த சீர்மை நமக்குள் ஏற்படும். அறிவார்த்தமாக கூர்மை நிலை, அறிவுச்செல்கள் அத்தனையும் கூர்மை நிலை பெற்று புலன் வழியாக ஓடாமல் உடலை எல்லை கட்டி இருந்த அந்த அறிவு விவேகமாக, ஆராய்ச்சி அறிவாக, தெளிவாக ஒரு முடிவை நோக்கி அனைத்துக்கும் முடிவாக இருக்கக்கூடிய முழுமதற் பொருளான இறை நோக்கி பயணிப்பதாக நம்மை மாற்றுகிறது. எவ்வாறு ஓர்மை, சீர்மை, கூர்மை என்று நம்மை மாற்றி நம்மை நேர்மையாக்கி விளைவறிந்த விழிப்பு நிலையில் இந்த ஆக்ஞனை தவம் நமக்கு சித்தியாகும் போது துரியம் என்பதாக மனம் வேறு உயிர் வேறு அல்ல, அந்த உயிரின் படற்கனில்தான் மனமாக இருக்கிறது என்பதை நமக்கு விளக்கி இரண்டும் கைகோர்த்து கொண்டு அந்த அறிவு என்று சொல்லக்கூடிய பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி நமக்குள் இருக்கும் 6வது அறிவு பயணிப்பதாக நம்மை அழைத்து சென்று அந்த இறைவனை உணரும்போது நமக்கு அமைதி பேரின்பம் என்பது கிடைக்கும் என்பதை கூறும் குருவை பற்றி கொண்டு நாம் பயணிக்கிறோம். நமக்கு கோபதாபங்கள் மற்ற அனைத்துமே தீய செயல்களாக இல்லாமல் நம்மை நேர்மையாக மாற்றுகிறது. தவமுடையோருக்கு சினம் வராது, சினமுடையோருக்கு தவம் கிட்டாது என்று கூறும் நம் குரு முதலிலே ஆசைகள் சீரமைக்கப்படுகிறது, எண்ணங்கள் ஆராய்ச்சிக்கு வருகின்றன, சினம் தவிர்க்கப்படுகிறது, கவலை ஒழிக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த பாடங்களை நாம் ஏற்று பயணிக்கும் போது நமக்குள் இந்த மனம் நான் யார் என்கிற ஆத்ம விசாரணையை ஏற்படுத்தி அந்த இறைவனே தான் அனைத்துமாகவும் நாமாகவும் இருக்கிறோம் என்று உணரும் அளவிற்கு அந்த மாவீரனாக இந்த மனமேதான் நம்முள் செயலாக்கம் செய்வதாக இருக்கிறது. ஆக குருவை பற்றி கொள்வோம், மனதை இதமாக்கிக் கொள்வோம், மனதை விரித்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை.
குருவை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம் என்று சொல்லும் அந்த நிலையிலே குரு சாட்சாத் பரபிரம்மம் என்று உணர்ந்து இறைவனை உணர வைக்கும் குருவை பற்றி கொண்டு இறையை உணர்வதற்காக நம்முள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனதை மேலாண்மை செய்து அந்த மேலாண்மையில் இந்த மனம் நிலைப்பதாக, நமக்கு உயர்வு அளிப்பதாக நாம் அகத்தவத்தால் குருவுடன் இணைந்தால் இந்த மனம் மாவீரன்தான் என்பதை புரிந்து கொள்ளலாம். நமக்குள் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய இறை உணரும் பொக்கிஷம் மனமேதான் என்று சொல்லி இச்சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இப்பாடத்தை நமக்கு வழங்கிய குருவிற்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.